ஏன் நாமுத்துக்குமார் வந்து இவ்வளோ போற்றப்படுகிறார் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருபோதும் அவர் வந்து ஒரு பெண் உடலை ரொம்ப பெரிதுபடுத்தியோ இல்லை ஒரு காமத்தை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியோ பாடல் எழுதவே மாட்டார். அது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஐட்டம் சாங் எழுதுங்க அப்படின்னா எழுதவே மாட்டார். ஒரு பில்டம் சாங் எழுதுங்கன்னா அது கூட எழுதுவாரே தவிர மற்றபடி ஒரு பெண் உடலை பெருசாக முன்னிறுத்தி எழுதின பாடல் வரிகள் எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஏலமறிவுன்னு ஒரு படம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் ஹீரோயின், சூர்யா ஹீரோ. ஸ்ருதிஹாசனுக்கு வந்து பக்கா கிளாமரான ஒரு ட்ரெஸ்ஸு, சூர்யா வந்து சிக்ஸ் பேக் காட்டிகிட்டு இருப்பார். லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை. இந்த சீனுக்கு ஒன்று எழுதணும், ஓகேங்களா? இப்போ எழுதுங்க நாமுத்துக்குமார் அப்படின்னா அவர் எழுதுகிறாரு, முன்னந்தி சாரல் நீ, முன்ஜென்ம தேடல் நீ, நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் கேட்கும் பாடல் நீ அப்படின்னு எழுதுகிறாரு. இதில் ஒரு மனிதனை காமத்தை நோக்கி இழுத்து செல்லும் அனைத்து விதமான விஷயங்களும் அதில் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வேற ஒரு கோணத்தில் ஒரு பெண்ணின் உள்ளத்தை தொடுகின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது வந்து நாமுத்துக்குமார் ரொம்ப சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு ஆள்.